அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். முத்தைத்தொரு சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இந்த முத்தைத்தொரு சேனலில் சிறு சிறு கதைகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு சிறந்த தம்பதியர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் டைவர்ஸ் ரேஞ்சில் எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க. என்ன கல்யாணம், எவ்வளோ பெரிய விஷயங்கள், எல்லாரும் அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ், எவ்வளோ விஷயங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்தாலும் இன்றைக்கி டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி கோர்ட்டில் பயங்கர ஒரு ப்ராப்ளமாக அதிகமான முறையில் இன்றைக்கி டைவர்ஸில் போய் தம்பதியை நிற்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் இந்த கதையின் தலைப்பு சிறந்த தம்பதியர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன கதையை அவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு பெரிய அரங்கம் 27 வருடங்களுக்கு மேல் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகளுக்கு சிறந்த தம்பதி தேர்ந்தெடுத்து ஒரு கார் பரிசு வழங்கும் என்று ஒரு நிறுவனம் முடிவு செய்து விளம்பரம் செய்தது. நூற்றுக்கணக்கான தம்பதிகள் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு மனைவி மணவன் கலந்து கொண்டார்கள். அதில் அந்த மனைவி சொல்லிக்கொண்டே வருகிறார், அப்படி என்னத்தை பெருசாக வாழ்ந்து கழிச்சிட்டோன்னு சொல்ல கேட்காம இந்த போட்டிக்கு கூட்டிகிட்டு வரீங்க என்றபடி சண்டையிட்டு கொண்டே உள்ளே வந்தார். கொஞ்ச நேரத்தில் போட்டி தொடங்கியது. கணவன் மனைவி தனித்தனியாக அழைத்து நிறைய கேள்வி கேட்டார்கள். கலந்து கொண்டவர் பெரும்பாலானோர் ஓரளவுக்கு சரியான பதிலை சொன்னார்கள். அது ஒரு தம்பதி சொன்ன பதில்கள் அரங்கத்தையே ஆச்சரியத்து ஆத்தியது. யாரிடமும் இல்லாத அளவிற்கு அவரிடத்தில் அவ்வளவு பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுத்தலும் எல்லாமே நிறைந்திருந்தது. அவர்களுக்கு கிடைத்த மதிப்பெண் 100க்கு 100 என்று சொல்லலாம். எல்லாருக்குமே தெரிந்துவிட்டது அவர்கள் தான் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று. எல்லோரிடமும் கேள்வி கேட்டு முடித்த பின் 100 மதிப்பெண்கள் வாங்கிய அந்த சிறந்த தம்பதியும் மிக குறைவாக 0 மதிப்பெண் வாங்கிய ஒரு தம்பதியும் மேடைக்கு அழைத்தார்கள். 0 வாங்கியது வேற யாரும் இல்லைங்க, மேலே அந்த மனைவி சொல்லி கொண்டாந்தார்கள்ல, அவங்க தான் 0 வாங்கிய அந்த தம்பதியர். வரும்போதே சண்டை போட்டு கொண்டு வந்தவர்களே அவர்கள்தான். 2 தம்பதிகளும் மேடைக்கு வந்தார்கள். 0 மதிப்பெண் பெற்ற தம்பதியை அழைத்து காதல் திருமணமா என்று கேட்க, இல்லை அரேஞ்சு மேரேஜ் என்றார்கள். எத்தனை குழந்தைகள் என்றனர். இதற்கு அவர்கள் 3 என்றார்கள். திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆகின்றதற்கு 35 வருடங்கள் என்று சொல்ல எல்லோரும் சிரித்து விட்டார்கள். 35 வருடங்களாகியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று ஏளமாக கேலி பேசினார்கள். ஆனால் போட்டியின் நடுவர் இந்த போட்டியின் கலந்து கொண்ட 500 தம்பதியை மிக சிறந்த தம்பதியர் இவர்தான் என்று அறிவித்து 0 மதிப்பெண் வாங்கிய தம்பதிக்கு காரை பரிசீலித்தனர். இன்று எல்லாரும் இது எப்படி என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு அவர் காரணம் கூறினார், எல்லாவித மனப்பொருத்தத்தோடு புரிதலோடும் 25 வருடங்கள் வாழ்வது பெரிய விஷயம் கிடையாது. எந்த ஒரு புரிதலும் இல்லாவிட்டாலும் வெளிக்காட்டாத அன்போடு 35 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்களே, இதுதான் உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் என்று பாராட்டினார். இருவரும் ஆனந்த கண்ணீரோடு காரு சாவியை வாங்கி கொண்டு எல்லாரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள். சிறிது நேரத்தில் எல்லோரும் கலந்து செல்ல தூரத்தில் யாரோ சண்டை போடுவது போல் சத்தம் கேட்டது. எல்லாரும் திரும்பி பார்க்க காரை சுற்றி வந்தபடி அந்த மனைவி, நானும் எத்தனையோ நாள் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது உருப்படியாக பண்ணுங்கன்னு. டிரைவிங் கற்றுருக்கலாம்ல, இந்நேரம் உபயோகமாக இருந்திருக்கும். உங்களை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ணேன். கணவனும் பின்னாலே சுற்றி வர, இதுக்கு எப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே சுற்றுறீங்க? உங்களுக்கு தான் மூட்டு வலி இருக்குல்ல, பேசாமல் ஒரு இடத்துல உட்காருங்க. அப்புறம் ராத்திரி பூரா அமுதான்னு புலம்புவீங்க. நான் தான் ஏதோன்னு எண்ணெய் தேய்ச்சி விடணும். எனக்குன்னு 10 கட்டி வச்சாரு பாரு எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுத்துக்கிறாங்க. சீமையில் இல்லாத மாப்பிள்ளை அவர் சொல்லணும் என்றபடி காரை சுற்றி வர வேடிக்கை பார்த்த சிறந்த தம்பதிகள் புன்னையோடு விரல் கேட்டு நடந்தார்கள். அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த அழகான வார்த்தைகள் தான் வேண்டும் என்று சொன்னார். யார் சொன்னது? இவர்களை போன்ற அன்பான இருந்தால் சண்டையிட்டாலும் அன்பாக வாழ்ந்தால் போதும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் அன்பர்களே. சிறந்த தம்பதிகள் என்று உங்களுக்காக கூறிக்கொண்டு, யாரும் டைவர்ஸ் என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படாத அளவுக்கு இந்த உலகம் இருக்க வேண்டும் என்று எல்லாரிடமும் கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அன்பர்களே.